அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், பலமாய் காற்று மோதினாலும் அலைகள் புரண்டு வந்தாலும், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார், கன்மலையாம் இயேசு என்னோடு இருக்கின்றார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், யோர்தான் புரண்டு போனாலும் வழியறியாமல் திகைத்தாலும், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார், பாதையை உருவாக்கி என்னை நடத்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், கசந்து போன வாழ்க்கையில் சோர்ந்து நான் போனாலும், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார், நேசர் கரமுண்டு பிடித்து உயர்த்துவார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் நேசர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த ஹோலி மவுண்டன் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜீவிப்போம். அன்பின் ஆண்டவரே, அன்பின் இயேசு சுவாமி, இந்த நாளிலும் வாசித்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தத்தக்கதான அப்பா காரியங்களை நீ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டுமா கேட்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே
நீரே அப்பா இடைப்பட்டு உமது வல்லமையை விளங்க செய்யுமா கேட்கிறேன். அன்று பவுல் பிரசங்கித்த போது இதயாடுடைய இதயத்தை கவனிக்கத்தக்கதாக திறந்தது போல இந்த நாளிலே ஒவ்வொரு இதயத்தையும் ஆண்டவரை கவனிக்கத்தக்கதாக நீ திறந்தள்ள வேண்டுமா கேட்கிறேன். அப்பா உமது வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உமது வார்த்தையிலே வளம் உண்டு. அப்படியாக ஒவ்வொருக்குள்ளாக ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகள் புறப்பட முடியும் நீ செய்வீராக. நீரே ஒவ்வொருளையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீரே அப்பா இந்த வார்த்தை மூலமாக அவளை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்ற வார்த்தையின்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதை குறித்து நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நாம் பார்ப்போமானால் அங்கு ஏரோது ராஜா சிலரை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது யாக்கோபை பட்டயத்தினாலே கொள்கிறான். பிறகு அது யூதர்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று எண்ணி ஏரோது பேதுருவை பிடிக்க அவன் வகை தேடி பேதுருவை பிடிக்கிறான். அவனை சிறையிலே பஸ்கா பண்டிகைக்கு முடிந்த பிறகு அவனை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதற்காக 4 சேவர்கள் கொண்ட 4 வகுப்பு கூடிய அந்த படையிடம் பேதுருவை ஒப்படைக்கிறார். அப்பொழுது பேதுருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் பேதுருவை சிறையிலே வைத்து விட்டார்கள், பின்பு அவனை கொல்லப் போகிறார்கள் என்ற பயத்தோடு பேதுருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த நாளிலும் வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே மற்றும் சபையிலே கூட பல பிரச்சனைகள் எழும்பலாம். ஆனால் நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பொழுது பார்ப்போமானால் இந்த அவனை அடுத்த நாள் சிறையிலே கொண்டு வர வேண்டும் என்று ஏரோது நினைத்தான். அப்பொழுது அந்த இரவிலே 2 சேவர்கள் மத்தியிலே பேதுரு 2 கைகளால் கட்டப்பட்டவனாக அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். வெளியே சேவர்கள் காவலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே பார்ப்போமானால் பேதுரு நித்திரை பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் பல காரியங்களை மறந்து நித்திரை பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். இந்த நாளிலும் நாமும் பல நேரத்தில் சில காரியங்களை எண்ணி எண்ணி சோர்ந்து போய் நாம் நித்திரை பண்ணுவது போல காணப்படலாம். ஆனாலும் தேவன் தாமே எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து இறங்குகிறான். அந்த இடம் பிரகாசிக்கிறது. அப்பொழுது தூதன் முதலாவது பேதுருடைய விலாவை தட்டுகிறான். விலாவை தட்டின உடனே சொல்லுகிறான், சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவன் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்திலே அவன் கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகள் தானாய் கலன்று விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் ஆழமாய் நாம் பார்க்க இந்த நாள் முற்படுவோமானால் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது அங்கு ஆதாமை தேவன் உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறார். அனசிஷா கொடுத்து நல்ல நித்திரையை கொடுத்து அவன் நல்ல நித்திரை அடைந்த பிறகு அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவர் தேவன் மனுஷியை உருவாக்கி ஆதாம் இடத்திலே கொண்டு வருகிறார். அப்பொழுது ஆதாம் சொல்கிறான், இவள் எனக்கு எலும்புக்கு எலும்பும் மாம்சத்துக்கு மாம்சமாக இருக்கிறாய் என்று அவன் சொல்லுகிறான். மாம்சத்துக்கு மாம்சமும் எலும்புக்கு எலும்புமாய் இருக்கிறாய் என்று அவன் சொல்லி அவளுக்கு மனுஷி என்று பெயரிடுகிறான். மனுஷி என்று பெயரிட்டு அவளை தன்னிடம் சேர்த்து கொள்கிறார். அதை குறித்து நாம் இன்னுமாய் பார்க்கும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருந்தால் சபை மணவாட்டியாய் இருக்கிறார், தலையாய் இருக்கிற கிறிஸ்து மணவாளனாய் இருக்கிறார். இங்கு நாம் சபையாய் இருக்கிற நாம் மணவாட்டி, அதற்கு தலையாய் இருப்பவர் மணவாளன் இயேசு கிறிஸ்து. இதை குறித்து நாம் பார்க்கும்போது பேதுருவை தூதன் விழாவிலே தட்ட காரணம் என்ன என்பதை பார்ப்போமானால்
மத்தேயு 16:18 பேதுருவுக்கு இயேசு ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுதல் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நினைப்பூட்டும் வண்ணமாகத்தான் தூதன் பேதுருடைய விழாவினை தட்டுகிறான். இந்த நாளிலும் தேவன் தாமே தம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேதுருக்கு நினைப்பூட்டுகிறார். நான் உன்னை இங்கு நித்திரை பண்ணுவதற்காக சிறையை கொண்டு வரவில்லை, உன்னை பெரிய காரியத்துக்காக நான் உன்னை குறித்து வைத்திருக்கிறேன் என்பதை நினைப்பூட்டி அந்த பேதுருவை தட்டி எழுப்புகிறாய், சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்கிறார். இன்னும் நாம் பார்ப்போமானால் அதே அப்போஸ்தலர் 12:8 பார்க்கிறோம். அந்த தூதன் சொல்லுகிறான், உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை எடுத்து தொடுத்துக்கொள் என்றான். உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். எபேசியர் 6 பார்க்கிறோம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு பார்க்கிறோம், இங்கு தூதன் சொல்கிறான் உன் அறையை கட்டி என்று. அப்ப பார்ப்போமானால் இங்கு எபேசியர் 6 பார்க்கிறோம், சத்தியம் என்னும் கட்சியை உன் அறையிலே கட்டிக்கொள் என்ற அர்த்தத்துக்கு சமமாக அதை தூதன் சொல்கிறான். பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்று சொல்ல காரணம், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியரை பார்க்கிறபடி அதை ஞாபகப்படுத்தும்படி சொல்கிறான். இங்கு பார்ப்போமானால் இந்த சத்தியம் என்னும் கச்சை கலட்டப்பட்டு இருக்கிறது, ஆயத்தம் என்னும் பாதரட்சை கலட்டப்பட்டு ஒரு ஓரமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் என்னும் கட்சியை உன் அறையிலே கட்டிக்கொள், உன் ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் காலிலே தொடுத்துக்கொள் என்று சொல்லி பிறகு தூதன் சொல்லுகிறான், உன் வஸ்திரத்தை உன் மேலே போர்த்திக்கொள் என்று சொல்கிறான். இதற்கு காரணம், அவன் ரட்சிப்பென்ற வஸ்திரத்தை இழந்தவனாக அந்த இடத்தில் இருக்கிறான். அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீ உன் மேலே போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்று சொல்கிறான். இந்த நாளிலும் இந்த இடத்திலே நாம் பார்ப்போமானால் இவன் இழந்த எல்லா காரியத்தையும் தொடுத்து கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறான். இந்த நாளிலும் நாம் பார்ப்போமானால் எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழித்து மறுதொரு விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், பேதுருவை போல் தூக்கி கொண்டிருக்கிற பலர் இந்த நாளிலே நீங்கள் இருக்கலாம். பேதுரு போல நீங்கள் ஆயத்தப்படாமல் சில காரியங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு ஓரமாக வைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் நீங்க இந்த பேதுருவை போல நாம் தூங்கிக் கொண்டில்லாமல் நாம் எழுந்து மரித்தோரை விட்டு, அதாவது மாயமான அவிசுவாசமான ஜனங்களை விட்டு எழுந்து நாம் கிறிஸ்துவின் காரியத்தை செய்ய வருவோமானால் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். எனவே நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் நீ மாற வேண்டும். முதலாவது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எனவே பேதுரு தூங்கிக் கொண்டிருந்தான், அவன் ஆயத்தப்படுத்தத்தக்கதாக தான் தூதன் அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். அந்த நாளிலும் நீங்கள் பல சிறையிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சிறையிலிருந்து இந்த நாளிலே உங்களை வெளியே கொண்டு வர இயேசு இப்பொழுது உங்களை வாஞ்சியோடு பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தூங்குகிற நீ விழித்து கொண்டு மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார். எனவே நீங்கள் முதலாவது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் ஆயத்தப்படும் போது மற்றவர்களை ஆயத்தப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மற்றவர்களுக்கு நீங்கள் காவலாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பார். எனவே இந்த நாளிலும் நீங்கள் தாமே இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில முழுமையாக உங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்களையும் தேவன் தாமே பிரகாசிக்கிற ஒளியாய் உங்களை வைத்து மற்றவர்களுக்கு ஆசுவாதமான பாத்திரமாய் வைத்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருப்பார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா பேதுரு ஆண்டவரே விழாவிலே தட்டிய காரணம் என்ன என்பதை அப்பா நிறுத்தாமே எங்களுக்கு அப்பா உணர்த்தினீர். அவன் கொடுத்த வாக்குத்தத்தமான காரியத்தின்படியாக அப்பா ஆண்டவரே அவனை நீ பேதுருவாய் இருப்பாய், இந்த
கல்லின் மேல் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவரே நீர்த்தாமே அதை நினைப்பூட்டி ஆண்டவரே அவனை தட்டி அந்த விழாவிலை தட்டி எழுப்பினீர் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் எங்களையும் தட்டி எழுப்பத்தக்கதாக இந்த வார்த்தையை எங்கள் மூலமாக வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தபடி சத்தியம் கட்சியை அறைகளை கட்டி கொண்டு அப்போ ஆயத்தமனும் பாதரட்சியை பொறுத்து கொண்டு அந்த வார்த்தையை தொடுத்து கொண்டு அந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சத்தியமனும் கட்சியை நாங்கள் அறைகளை கட்டி கொண்டவர்களாக ஆயத்தமனும் பாதரட்சியை கால்களை தொடுத்து கொண்டு ஆண்டவரே அப்பா ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை நாங்கள் போர்த்தி கொண்டு அப்பா நீ வைத்திருக்கிற அப்பா ஊழியத்தை நாங்கள் உண்மையாய் செய்ய அப்பா நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே சில காரியங்களை ஆண்டவரே இந்த மாயமான காரியங்கள் ஆண்டவர் அவிசுவாசமான காரியங்கள் அப்பா தூங்குவது போல காணப்படலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் ஆண்டவர் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே நீ நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஆண்டவரே உண்மையாய் ஓட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம். நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே நாங்கள் முதலாவது நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் காவலாய் இருக்க எங்களுக்கு நீரே உதவி செய்வீராக. உதவி செய்யுமா கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கரத்தலை கொடுக்கிறோம். நீரே அப்பா எங்களை அப்பா ஆண்டவரே அப்பா ரோமர் 8ஆம் அதிகாரம் 30 பார்க்கிறபடி ஆண்டவரே எவளை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார், எவளை அழைத்தாரோ அவளை நீதிமான ஆக்கி இருக்கிறார், எவளை நீதிமான ஆக்கிறோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படியாக அப்பா நீரே எங்களை முன்குறித்து நீர் அழைத்து இருக்கிற நீதிமான ஆக்கி இருக்கிற இன்னும் ஆண்டவரே எங்களை மகிமைப்படுத்த வல்லமுள்ள தேவன் நீ ஒருவரே. எங்கள் கரத்தில் எங்களை நாங்கள் முழுமையாய் கொடுக்கிறோம். எடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை எடுத்து நீரே அப்பா ஆண்டவரே சத்தியத்தின்படி ஆண்டவரை எடுத்து நீரை பயன்படுத்துவீராக. பயன்படுத்த வேண்டுமா கேட்கிறோம். முத நாம மாத்திரம் ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மகிமைப்படட்டும். நீரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.